யாக்கோபு எழுதினதான நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனம். யாக்கோபு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனம். என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இந்த உலகத்தினுடைய தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக தெரிந்து கொண்டிருக்கிறாராம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒருவேளை நாம் விரும்புகிற, அதாவது எல்லாரை போல மற்ற எல்லாரை போல ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கலாம். இந்த உலகத்தில் நிறைய பேர் பணக்காரர்கள் உண்டு. ஆனால் அதை போல ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் விசுவாசத்துல ஐஸ்வர்யவான்களாக இருக்கணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். விசுவாசத்துல ஐஸ்வர்யவான்களாக நாம் காணப்பட வேண்டும். அதுதான் நம்மை அவரிடத்தில் அன்பு கூறுகிற அந்த காரியத்துக்கு கொண்டு செல்லும். தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக தெரிந்து கொள்ளவில்லையா? தேவனுடைய விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருந்து தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ராஜ்யத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். எதை சுதந்திரிக்க பண்ணுகிறார்? ராஜ்யத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து நாம் விசுவாசத்தை குறித்து பார்த்து வருகிறோம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் உலகத்தை சுதந்திரித்துக் கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தை சுதந்திரித்துக் கொண்டார். நாம் உலகத்தை சுதந்திரிக்கிறவர்கள். நாம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேசத்தை சுதந்திரிக்கிறவர்கள். நாம் பூமியை சுதந்திரிக்கிறவர்கள். நாம் ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்கள். நாம் ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்கள். எனவே விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும். ஒருவேளை நாம் நினைக்கிறதெல்லாம் நமக்கு இல்லாம இருக்கலாம், தரித்திர நிலைமையில இருக்கலாம். ஆனால் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள், ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என்னதான் இருந்தாலும் தரித்திரத்தை விரும்பி ஏற்கிறவர்கள் தான் ஆவியில எளிமை உள்ளவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தரித்திரத்தை விரும்பி ஏற்கிறவர்கள் தான் ஆவியில எளிமை உள்ளவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நாம் எல்லாவற்றையும் விரும்பி ஏற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடந்த உயர்த்த ஆமென் சொல்வோமாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டும். ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னா என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோமாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 31வது வசனத்தில் இருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாம் வாசிக்கும் போது, அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேலே வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள். உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு ராஜ்யம் உண்டு. அல்லேலூயா,
நம்ம ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அது உலகம் உண்டானது முதல் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகம் எப்பொழுது உண்டானதோ அது முதல் நமக்கு அந்த ராஜ்யம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. நாம் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால்தான் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள் என்று சொன்னேன். அல்லேலூயா. நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இங்கே இரண்டு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சிங்காசனத்தின் மேலே வீற்றிருப்பாராம். அப்பொழுது அவருக்கு முன்பாக எல்லாரும் கூட்டப்படுவார்கள். அவர் ரெண்டு கூட்டமாக ஜனங்களை பிரிப்பார். ஒன்று, ஒரு மேய்ப்பன் எப்படி செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரித்து நடத்துகிறாரோ அதே போல செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரிப்பார். பிரித்து வலது பக்கத்தில் நிற்கிறவர்கள் செம்மறியாடுகளாக இருப்பார்கள், இடது பக்கத்தில் நிற்பவர்கள் வெள்ளாடுகளாக இருப்பார்கள். வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள்? அப்பொழுது ஆண்டவர் 35வது வசனத்திலிருந்து சொல்லுகிறார், பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். யார் பசியா இருக்கிறார்கள் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். யார் பசியோட இருக்கிறார்களோ அவர்களுக்கு போஜனம் கொடுப்பது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு போஜனம் கொடுப்பது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பசியோடு இருக்கிறவர்களுடைய பசியை தேவனுடைய பிள்ளைகள் ஆற்ற வேண்டும். ஐயா எனக்கு பசிக்கிறது என்று ஒரு மனிதன் சொல்வானால் நீங்கள் அவனை விட்டு விலகி போகக்கூடாது. அந்த பசியோடு நான் வயிற்று பசியோடு இருக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பா அவர்களுக்கு ஒரு ஆகாரத்தை அவர்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஒருவேளை ஸ்தோத்திரம் அவர்களிடத்தில் ரூபாய் இன்னைக்கு காலம் கெட்டு போய்விட்டது, பசி என்று சொல்லி தண்ணி அடிக்கிறதுக்கு வாங்கிட்டு போற மனிதர்களும் உண்டு. ஆனால் அவர்களுக்கு ஆகாரத்தை நீங்கள் வாங்கி கொடுத்தால் நிச்சயமாக அவர்களுடைய பசி ஆறும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, போஜனம் கொடுத்தீர்கள். நான் பசியா இருந்தேன், என்ன கொடுத்தீர்கள்? போஜனம் கொடுத்தீர்கள். பணத்தை கொடுக்கிறதுக்கு நான் சொல்லவில்லை, ஆனால் நீங்கள் போஜனத்தை கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பசி உள்ளவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு நீங்கள் போஜனத்தை கொடுக்கும் போது ஆண்டவருக்கு அதை செய்கிறீர்கள். நீங்கள் செம்மறி ஆட்டு கூட்டமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டமாக இருப்பீர்கள். தேவன் உங்களுக்கு ராஜ்யத்தை சுதந்திரிக்க கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறவர்களுக்கு எதை கொடுக்க வேண்டும்? தண்ணீரை கொடுக்க வேண்டும். எங்கேயாவது போ, அடுத்த வீட்டுல தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பக்கூடாது. உங்கள் வீட்டில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக இருந்து தண்ணீரை நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்கள் வீட்டில் இருந்து ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். அல்லது கடையில வாங்கி அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். நாம் தாகத்தை தீர்க்கிறவர்களாக வாழ வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அன்றைக்கு அந்த நாட்கள்ல ஏனென்றால் வழி பிரயாணம் எல்லாமே நடந்துதான் பிரயாணம் பண்ணாங்க. இன்னைக்கு கார்லயும் பைக்லயும் எல்லாம், சைக்கிள் கூட இன்னைக்கு அதிகமாக குறைந்து போய்விட்டது. ஆனா அன்றைக்கு நடைப்பயணம் எல்லாருமே நிச்சயமா தாகமா தான் வருவாங்க. அப்படி தாகமா இருந்த நாட்கள்ல தாகம் தீர்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாகத்தை தீர்க்கிறவர்கள் நீதிமான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அடுத்து என்ன சொல்லுகிறார்? நான் அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம். 3 பேர் அவர்களுடைய அந்த வழியாக நடந்து வந்த போது அவர்களை ஓடி போய் அவர்கள் அந்நியர்கள் எபிரேயரின் புத்தகத்துல
13வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடிகிறது. 13வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. ஆபிரகாமுக்கு இவர்கள் தேவ தூதர்கள் என்று தெரியாது. அவர்கள் அந்நியர்கள், அந்த வழியாக போய் பிரயாணம் பண்ணுகிற அந்நியர்கள். ஆனால் அந்த அந்நியரையும் என் வீட்டுக்கு இந்த வழியா வந்ததுனால நீங்க என் வீட்டுக்கு வாங்க, நீங்க இளைப்பாரி கொண்டு புசித்து இளைப்பாரி கொண்டு போங்கள் என்று அந்த அந்நியரை வீட்டுக்கு அந்த மரத்தின் நிழல்ல எங்க வைத்தா, வீட்டுக்கு உள்ள இல்ல, எங்க வீட்டினுடைய வெளியில அந்த மரத்தினுடைய நிழல்ல உட்கார வச்சு தண்ணீரை கொண்டு வந்து அவர்களுடைய கால்களை கழுவ வைத்து அவர்களுக்கு தண்ணீரை குடிக்க கொடுத்து அதற்கு பிறகு அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஸ்தோத்திரம் உண்டாதாக ஆபிரகாமும் சாராளும் சமைத்து ஆயத்தம் பண்ணி கொடுத்தார்கள். கொடுத்த பிறகுதான் தெரிஞ்சது அவர்கள் தேவ தூதர்கள் என்று. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரம் மனிதர்களாகத்தான் காணப்படுவார்கள். தூதர்கள் கூட சில நேரம் பிச்சைக்காரர்களாக காணப்படுவாங்க. ஆனா பிச்சைக்காரர்களா தரித்திரர்களா வந்து நிற்பாங்க. ஆனா நாம அந்நியரை உபசரிக்கிறதுக்கு மறக்க கூடாது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தூதர்களை உபசரித்தது உண்டு, அந்நியரை உபசரித்தது உண்டு. நான் அந்நியராக இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொண்டீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். அடுத்து சொன்னார், வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். கிழிந்த வஸ்திரம் உள்ளவர்களுக்கு நாம் ஒரு புது வஸ்திரத்தை கொடுக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. பழைய வஸ்திரம் கொடுக்கிற காலம்லாம் மாறி போச்சு. ஒரு காலத்துல வீடு வீடா வந்து பழைய Dress இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. சரியா? ஆப்ரேஜ்கள் எல்லாம் பழைய Dress வாங்கி கொடுப்பாங்க. ஆனா இந்த காலங்கள் மலையேறி போய்விட்டது. நாம கொடுக்கிறது எதை கொடுக்கணும்? புது வஸ்திரங்களை, நல்ல வஸ்திரங்களை கொடுக்கணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம மட்டும் நல்ல சூப்பரா Dress பண்ணி நமக்கு தெரியுதுல்ல, தெரியுதா இல்லையா? அப்ப நமக்கு மட்டும் நமக்கு பிடிக்கணும், நல்ல Dress பண்ணணும்னு தெரியுது. அதே போல வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுங்க. அல்லேலூயா. நல்ல டாப்பான, நல்ல அழகான, ஸ்தோத்திரம் உண்டாவதாக நல்ல வஸ்திரத்தை கொடுங்க. சில நேரம் என்ன நடக்கும் தெரியுமா? நமக்கு 500 ரூபாய்க்கு சேரி எடுப்போம், நமக்கு 500 ரூபாய்க்கு ஷர்ட் எடுப்போம். ஆனா மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னா நம்ம கை எப்படி போகும் தெரியுமா? சொல்லுங்க. 200 ரூபாய்க்கு சேலை இருக்கா? 300 ரூபாய்க்கு சொல்லுங்க சேரி இருக்கா? கொடுக்கிறதுக்கு நீங்க எப்படி எடுக்கிறீங்களோ அது மாதிரி எடுத்து கொடுங்க. கைகளை உயர்த்தி அமைச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லடா, நீங்க வெள்ளாடு. நீங்க யாரு? வெள்ளாடு. வெள்ளாடு என்ன பண்ணும்? வெள்ளாடு என்ன பண்ணும்? அங்கேயும் இங்கேயும் எல்லா இடத்தையும் என்ன செய்யும்? விடாது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தன்னாலத்தை மட்டும் பார்க்கும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, சொல்லுங்க. எதை பார்க்கும்? தன் நலத்தை மட்டும் தான் பார்க்கும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். கைகளை உயர்த்தி அபிலேய சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு இந்த கிறிஸ்துமஸ்க்கு நீங்க வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் எடுத்து கொடுக்க போறீங்க? கிறிஸ்துமஸ்க்கு எத்தனை பேருக்கு வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு நல்ல வஸ்திரம் எடுத்து கொடுக்க போறீங்க? கர்த்தருக்கு மகிமை. வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். வியாதியாக இருந்தால் அவர்களை போய் விசாரிக்கணும்.
யார் செத்தாங்க, யார் எப்படி இருந்தாங்க. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதிரியா இப்ப உண்மையிலேயே சமுதாயம் மாறி இருக்குது. எதிரியா இருந்தாலும் அது வரைக்கும் வியாதிப்பட்டு அவங்கள போய் என்ன செய்யறாங்க, பார்க்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரா இருந்தாலும் வியாதி உள்ளவர்களை நாம் போய் விசாரிக்க வேண்டும். கைகளை வைத்து ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. வியாதி உள்ளவர்களை விசாரிக்க வேண்டும். அவர்களை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒடுக்கப்பட்டிருக்கிற அடைக்கப்பட்டிருக்கிறவர்களை நாம் விசாரிக்க வேண்டும். இப்படி செய்யும் போது ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக ஆண்டவர் நமக்கு மாற்றுகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 40வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு. உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதனை ஆண்டவர் இயேசு சகோதரனாக பார்க்கிறார், சகோதரியாக பார்க்கிறார். கைகளை வைத்து ஆமென் சொல்லுவோம். இந்த உலகத்தில் ஆண்டவர் படைத்த அத்தனை மனிதர்களையும் ஆண்டவர் அவரோடு உடன் பிறந்தவர்களாக பார்க்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார். அவர் உலகத்தில் மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்தபடியினால அத்தனை மனிதர்களையும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சகோதரனாக சகோதரியாக பார்க்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். சகோதரனான இவர்களுக்கு அதே நேரம் சொல்லுகிறார், மிகவும் சிறியவர்களாகிய என் சகோதரரான இவர்கள். மிகவும் சிறியவர்கள். இந்த உலகத்தில் அநேக பெரியவர்கள் உண்டு. ஆனால் மிகவும் சிறியவர்கள் யார்? தரித்திரத்தில் இருக்கிறவர்கள். மிகவும் சிறியவர்கள் யார்? தாகத்திலும் பசியிலும் பட்டினியிலும் இருக்கிறவர்கள். மிகவும் சிறியவர்கள் யார்? வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறவர்கள், வியாதியில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள். இவர்கள் எல்லாரும் மிகவும் சிறியவர்கள். இவர்களை நாம் தேட வேண்டும். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். லாசரு ஐஸ்வர்யவான். அந்த சம்பவத்தை ஆண்டவர் இயேசு குறிப்பிட்டார். ஐஸ்வர்யவான் இரத்தாம்பரத்தை தரித்துக் கொண்டு அனுதினமும் சம்பிரமமாய் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான், சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் டிரெஸ் எல்லாம் இரத்தாம்பரம், அதாவது விலையேறப்பட்ட டிரெஸ். அன்னைக்கு இருந்த டிரெஸ் விலையேறப்பட்ட, இன்னைக்கு பட்டு வஸ்திரம் போல, அன்னைக்கு பட்டு சேலை போல, அன்னைக்கு இரத்தாம்பரம் விலையேறப்பட்ட ஒரு வஸ்திரம். அதை தரித்துக் கொண்டிருந்தான். டெய்லி அவனுக்கு இரத்தாம்பர வஸ்திரம். அது மாத்திரமல்ல, சம்பிரமமா வாழ்ந்தான், ஒரு குறைவும் இல்லை. ஆனா லாசருங்கிற ஒரு தரித்திரன் இருந்தான். ஆனா அந்த தரித்திரனுக்கு ஒரு நாள் கூட இந்த ஐஸ்வர்யவான் நீ நல்ல ட்ரெஸ் போடுன்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் கூட கொடுக்கல. ஒரு நாள் கூட அந்த ஐஸ்வர்யாவுடைய மேதையில இருந்து விழுகிற அந்த எச்சி ஆகாரத்தை சாப்பிடுவதற்கு அந்த லாசர் ஆசையா இருந்தான். ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் ஒரு நாள் கூட அவன் சாப்பிடுற சாப்பாட்டை எடுத்து, இந்த தரித்திரனுக்கு பக்கத்துல தெருவுல என் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறானே, இவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுவேன்னு சொல்லி ஒரு நாள் கூட சாப்பாடு கொடுக்கல. அதனாலதான் ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போக வேண்டியதாயிடுச்சு. லாசரு ஆபிரகாமின் மடியில தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவனாக ஆண்டவர் கொடுத்தார். கைகளை உயர்த்தி எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருந்தும் கொடுக்காமல் வாழ்ந்த அவனுக்கு அவன் சபிக்கப்பட்டவன். அவனுக்கு நித்திய சாத்தானுக்காக உண்டு தூதர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அக்கினியில் அவன் தள்ளப்பட்டான். ஆனால் தரித்திரனாக இருந்தாலும் லாசர் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவனாக இருந்தான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. லாசர் தரித்திரத்தில் தான் இருந்தான், ஆனால் அவன் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான். ஒரு நாள் கூட இந்த ஐஸ்வர்யவான் நல்லா சாப்பிடுறானே ஆண்டவரே, ஒரு நாள் கூட இவன் எனக்கு சாப்பாடு போட மாட்டேங்கிறானே, நீர் என்ன படைச்சவரா? ஒருவனை இப்படி வச்சிருக்கிறீர், ஒருவனை என்ன இப்படி அவன் வீட்டு வாசல்ல கிடக்க வைத்திருக்கிறீர்,
சாப்பாட்டுக்காக ஏங்கி தவிக்க வச்சிருக்கிறேன் என்று ஒரு நாள் கூட இந்த லாசரு தேவனை பார்த்து கேள்வி கேட்டதில்லை. அதனால தான் சொல்கிறேன், லாசரு விசுவாசத்துல ஐஸ்வர்யவான். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லாசரு விசுவாசத்துல ஐஸ்வர்யவான். இல்லாமல் போனாலும் நான் ஆண்டவருக்காக வாழ்ந்தேன். ஸ்தோத்திரம். இல்லாமல் போனாலும், எனக்கு கிடைக்காமல் போனாலும், நல்ல வஸ்திரம் இல்லாமல் போனாலும், நல்ல ஆகாரம் இல்லாமல் போனாலும், நான் என்னை படைத்தவரை அவமதிக்க மாட்டேன். என்னை உண்டாக்கினவரை நான் நினைப்பேன். என் உண்டாக்கினவருக்காக நான் ஜீவிப்பேன், வாழ்வேன் என்று அவரை நேசித்து வாழ்ந்தார். தரித்திரத்திலும் விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாக காணப்பட்டான். ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவனாக கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவேளை இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னையும் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் போல நல்ல சாப்பாடு இல்லாம இருக்கலாம். ஆனா நீ மற்றவங்களை பார்க்காத, தேவனை பார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உனக்கு கொடுத்ததை பார். அவருக்கு கொடுத்து எனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி நீ ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்காத. கிடைத்ததற்காக சந்தோஷப்படு. ஆண்டவர் கொடுத்த இந்த வாழ்க்கைக்காக சந்தோஷமா வாழ்ந்து முடி. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஆண்டவருக்காக நேசித்து வாழ்ந்து முடிக்கணும், அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. மாடி வீடு கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். குடியிருக்க வீடு கிடைக்கலாம், இல்லாம போகலாம். நல்ல ஆகாரம் சாப்பிட கிடைக்கலாம், இல்லாம போகலாம். டெய்லி பிரியாணி கிடைக்கலாம், டெய்லி கஞ்சி கூட கிடைக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஆமென். எது கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஸ்தோத்திரம் உண்டாவதாக வாழ வேண்டும். ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து வாழ வேண்டும். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற கொண்டு அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக தெரிந்து கொள்ளவில்லையா? ஹல்லேலூயா. ஒரு ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் உலகத்தில் எல்லாம் இருந்துச்சு. வெள்ளியும் பொன்னுடைய சீமானா இருந்தான். ஆனால் அவன் ராஜ்யத்தை பெறுவதற்கு காத்திருந்தானா? ஆமென். எபிரேயர் புத்தகம் 11வது அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் ராஜ்யத்தை பெறுவதற்கு காத்திருந்தான். 13வது வசனம் சொல்கிறது, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகள் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். சிய தேசத்தை இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சிய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். நமக்கு ஒரு சிய தேசம் உண்டு, ஒரு ராஜ்யம் உண்டு. அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்தால் அதுதான் மேன்மை. கைகளை உயர்த்தாமே சொல்லுவோம். ஒருவேளை பூமியை ஆபிரகாம் சுதந்திரித்தாலும் ஆபிரகாம் ராஜ்யத்தை சுதந்திரித்தான். ஹல்லேலூயா. நாம் பூமியை சுதந்திரித்து விட்டு ராஜ்யத்தை சுதந்திரிக்காமல் போய்விடக் கூடாது. அதுக்காக தான் நான் சொல்றேன், உலகத்தை சுதந்திரித்து எல்லாமே இருந்துட்டு தேவ ராஜ்யம் இல்லாம போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் நான் 1-2 நிமிஷத்துல முடிக்கிறேன். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தானியேலின் புத்தகம் 7வது அதிகாரம். தானியேலின் புத்தகம் 7வது அதிகாரம் 18வது வசனம். தானியேல் 7:18. ஆ ஆ ஆ ஆ உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வார்கள். இதை நான் விளக்கமா சொன்னா, அந்த வலது பக்கத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க பாருங்க, பரலோகத்தை சுதந்திரிப்பாங்க. இந்த பூமியில அவர்களுக்கு ஒரு ஆளுகை கொடுக்கப்படும். அல்லேலூயா. இந்த பூமியில் அவர்களுக்கு ஒரு ஆளுகை கொடுக்கப்படும். இந்த சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை நீங்கள் மேலும் வாசித்து பார்க்கும் போது ஸ்தோத்திரம் உண்டாவது
1வது வசனம் 27வது வசனத்தை வாசித்து விடுங்கள். நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படும். நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படும். 27வது வசனத்துல வானத்தின் கீழங்கும் உள்ள ராஜரீகமும் ஆளுகை. வானத்தின் கீழங்கும் உள்ள, அப்ப இந்த பூமியில வானத்தின் கீழங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். சோத்திரம். செம்மறியாடுகளாக இருக்கிற ஆண்டவருடைய வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவருடைய தேவையை அறிந்து தேவனுடைய இருதயத்தை அறிந்து தேவனிடத்தில் விசுவாசத்தோடு அன்போடு வாழ்கிறவர்களுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்கள் பரிசுத்தவான்கள், அவர்கள் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு அது ராஜரீகம் கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவம் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும். 25ல நீங்க வாசித்தா தெரியும், காலங்களையும் எல்லாவற்றையும் மாற்ற நினைப்பான அந்திகிறிஸ்து வந்து, ஆனால் ராஜரீகம் ஒரு நாள் பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படும். இந்த பூமியில 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாக, 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாக, அநேகருக்கு அதிகாரியாக கர்த்தர் உங்களை என்னை வைக்கக்கூடியவர்களாக வைக்க போகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவாங்க. ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ராஜ்யத்தை நாமெல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல. அதனால சில பாடுகளை நாம பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நாம யாரு? ஆளுகை செய்கிறவர்கள். நமக்கு என்ன வேணும்? அதுக்குரிய தகுதி வேணும். ஒரு நாள் எல்லாரும் ஆளுகை செய்யணும். அல்லேலூயா. ஆளுகை செய்கிறதுக்கு அந்த தகுதி வரணும்னா சும்மாவா வரும்? சும்மாவா வரும்? ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நம்ம கட்டப்பட்டு வருகிறோம். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ராஜரீக ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறோம். கர்த்தருக்கு மகிமை. எனவே நாம் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் சீஷர்கள் அதான் எதிர்பார்த்தாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல ஆண்டவர் இயேசுவை பார்த்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். வந்த உடனே அவங்க நினைச்சாங்க ராஜ்யத்தை இந்த காலத்துல தருவீங்கன்னு நினைச்சாங்க. ஆனா இயேசு சொன்னார் பரலோகத்துக்கு எழுந்தருளி போனார். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்துல ஸ்தோத்திரம் உண்டாவதாக 1வது அதிகாரத்துல சீஷர்கள் கேட்கிறாங்க, அப்போஸ்தலர்கள் கேட்கிறாங்க, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம் 6வது வசனம். அப்பொழுது கூடி வந்திருக்கிற அவர்களுக்கு, ஆண்டவரே இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். ஏன்னா ஆளுகை செய்யணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அவங்க ஆளுகை செய்யணும். இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர். இயேசு சொன்னார், எல்லாம் என்னுடைய பிதாவினுடைய ஆதீனத்தில் இருக்குது. இப்போ உங்களுக்கு என்ன தேவைன்னா ஆவியானவர் வருவார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஆவியானவர் வருவார். ஆனால் நீங்கள் ராஜரீகத்தை பெற்றுக் கொள்ள போகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு 2024 ஆண்டுகளாக பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில ஊற்றப்பட்டிருக்கிறார். சொல்ற பரிசுத்த ஆவி வந்து நம்மை பலனடைய செய்திருக்கிறார், நம்மை பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறார், நம்மை சொல்ற ஒரு ஆளுகைக்கு நேராக நம்மை வழிநடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இனியும் ஒரு காலம் வரும், ராஜ்யத்தை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ராஜ்யத்தை பெற போகிறவர்கள். நாம் என்ன செய்ய போகிறவர்கள்? ராஜ்யத்தை பெற போகிறவர்கள். நாம் ஆளுகை செய்ய போகிறவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ராஜாவா, ராஜரீகம் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ஆவியினால் நடத்தப்படணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை சொன்னா கஷ்டம் வரும், துன்பம் வரும், பாடு வரும், பிரச்சனை வரும். விசுவாசத்துல நீங்க ஐஸ்வர்யவான்களா வாழ்ந்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்க பெரிய ஐஸ்வர்யவான் தான். கைகளை உயர்த்தி சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ராஜ்யத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வைத்திருக்கிறார். அந்த பரலோகத்துக்குரிய ராஜ்யத்தையும் இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நிறைவான கிருபையை தருவாராக. ஆமென். அல்லேலூயா.